ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முபாரக் எஸ்எம் ட்ரெஸரோக்கிங்லேருந்து இந்த இந்த அதாவது நம்ம கடல் அப்படின்னு சொன்னாலே நம்மளை விளையாட தோணும். இன்னைக்கு கடலை பற்றி சொன்னாலே நான் சொல்கிற கதை தான் நமக்கு வரும். இந்த கதை பேர் கடலுக்குள் பரும அரண்மனை. பேரே எப்படி சும்மா ட்ரில்லாக இருக்கா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1941 ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு ஓஷன் எக்ஸ்ப்ளோரர், அதாவது கடல் ஆராய்ச்சியாளர். அவர் சவுத் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பீச்சுக்கு போயிருக்காரு. அவர் அங்கே உள்ளே போயிருக்கும்போது ஒரு சின்ன டீப்பில் ஒரு சின்ன டெப்த்தில் ஒரு அரண்மனையை பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அந்த அரண்மனையை பார்த்து உள்ளே போயிட்டு என்ன இருக்க போதுன்ற ஒரு ஆர்வம். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் அவர் ஸ்பெயின் நாட்டிலேருந்து க்ரூ மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக லேண்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துடுறாங்க. அப்புறம் இது யூரோப்பியன் நேஷன் எல்லாருக்கும் தெரியுது. மொத்த உலகத்துக்கும் தெரியாத முன்னாடி யூரோப்பியன் நேஷன் இது ஒரு சீக்ரெட் மிஷனாக எடுத்துக்கணும்னு யூரோப்பியன் நேஷனில் சேர்ந்த ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாட்டிலேருந்து பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோரர்ஸ் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த மிஷனுக்கு போகிறாங்க. இன்டர் மிஷன். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது இந்த அரண்மனையை ஓப்பன் பண்ணும்போது ஒரு தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சுது. இந்த ஃபோர்ஸில் அந்த எல்லா மெம்பர்ஸும் அவங்க மாதிரியா தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி வந்துடுறாங்க. இதுக்கு மட்டுமே இந்த தொகை மட்டுமே 41 மில்லியன் செலவு பண்ணி யூரோப்பியன் நேஷன் அனுப்புது. அப்புறமா அவங்க போகும்போது ஒருத்தன் ஒரு டைமண்ட் சிலையை பார்க்குறாங்க. அதான் நம்மளோட ஸ்பெயின் நாட்டு ஓஷன் எக்ஸ்ப்ளோரர். அவர் அந்த சிலையை தொட்ட உடனே டமால் அப்படின்னு ஒரு சவுண்ட். பயத்தில் எல்லா ஓஷன் எக்ஸ்ப்ளோரர்ஸும் மேலே கரைக்கு போயிட்டாங்க. இதை பற்றி மொத்தம் உலகத்துக்கும் தெரிஞ்சது பிறகு மிலிட்ரி மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த விஷயம் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது. அப்போ ஒரு பெரிய டெஸ்ட் வச்சாங்க, மனநிலை பாதிக்கம் அப்படின்ற. அதாவது கடலுக்குள்ளே போக பயம் இல்லாதவங்களை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. மொத்த உலகத்தில் இருக்க மிலிட்ரி மெம்பர்ஸில் 14 மெம்பர்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆனாங்க. இவங்க எல்லாரையும் 2 அப்படின்னு 7 டீமாக பிரித்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு டீம்லேயும் கண்டிப்பாக ஒரு ஆர்வ கோளாறு இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் ஆர்வ கோளாறில் ஒரு டிராவை பிடிச்சி எடுத்து ஒரு பாட்டில் கீழே விழுந்துருக்குது. அதுக்குள்ளே ஒரு சாவி இருந்துருக்குது. அப்புறம் அதில் ஒரு நம்பர் போட்டிருக்குது 3414. அதாவது அங்கே ஒரு டைமண்ட் ஸ்டாச்சுன்னு சொல்லலை, அந்த டைமண்ட் ஸ்டாச்சுலையும் ஒரு சாவி வைக்கிற மாதிரி ஒரு இடம். அதில் 3414 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதை பார்த்து நம்மளோட முக்கியமான மிலிட்ரி மெம்பர் அதை செட் பண்ணி செக் பண்ணும்போது அந்த ஸ்டாச்சு அசையுது. அப்போ ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் பண்ணும்போது ஈரான் நாட்டில் 15ஆம் செஞ்சுரியில் இருந்த ஒரு ஜமீன், ரொம்ப உதவியாளர், அவன் நாட்டு மக்கள் எல்லாரையும் உதவி செஞ்சுட்டு இருந்தாரா அந்த ஜமீன். அப்படி இருக்கும்போது சவுத் லண்டனில் அவரோட கிங்டம் எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சவுத் லண்டனும் அந்த அரண்மனையை கட்டுறாரு. அந்த அரண்மனை கட்டும்போது கட்டி பிடிச்சது பிறகு அந்த சவுத் லண்டன்காரங்க நம்மளை தோக்கடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு வெறினால அந்த அரண்மனையை தண்ணியில் முழுக வச்சாங்க. அந்த அரண்மனை தான் இவங்க பார்த்துருக்காங்க. எல்லா சொத்தையும் அர்ப்பணிக்க நினச்ச அந்த ஜமீனோட பேரன், அவரை பற்றி தான் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். நன்றி.